கடகராசி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்குமா? 2.5 ஆண்டுகளாக அஷ்டமத்து சனி, அதுல மாட்டிக்கிட்டு நிறைய கஷ்டங்கள், சிலருக்கு அவமானங்கள். அப்போ இவங்களுக்கு ஒரு மாற்றம் வராதான்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாக்கியஸ்தானத்து சனி ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம், நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இவர்களுக்கு மிகச் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கு வேலை இல்லை, நான் வேலை இழந்து தவிக்கிறேன், வெளிநாட்டில் இருந்துக்கிட்டுன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். ஜூன் மாதத்துல குரு வராரு, அந்த கடகத்துல தான் நம்ம உச்சம் அடைகிறார். கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு முதல்ல கல்யாணம் உறுதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண தடை விலகும், ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். திருமணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் யாருமே ப்ராப்ளம், பிரிவு இருக்கு அப்படின்னா அந்த பிரிவை இப்போ நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதெல்லாம் சரிங்க, நாங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சாச்சு, விவாகரத்தே ஆயிடுச்சு, அடுத்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னா 2வது கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் திருமண விஷயத்தில் இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் இந்த ஜூனுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு இருக்குத்தான் செய்யுது, அது சந்தேகம் இல்லை. நாவடக்கம் வேணுமா? 2ல கேது இருக்கிறதுனால அவசரப்பட்டு கருத்துக்களை சொல்லக்கூடாது. ரொம்ப நிதானமா இவர்கள் செயல்பட்டாலும் ஒரு சென்சிட்டிவ் பர்சன்ஸ் இவங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்கு உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு கூட கோவப்பட்டு விடக்கூடாது. யாகாவாராயினும் நாகாக்க, இல்லையா? அதாவது கோவப்படாமல் இவங்க இந்த ஆண்டு இருப்பது இவங்களுக்கு நன்மையை தரும். அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களை அவமானப்படுத்துவதற்கு பல்வேறு பேர் முயற்சி செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படி கவனமா இந்த ஆண்டு இருந்துடணும். அதே மாதிரி தொழில் வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழில் வளம் நிறைய பேர் புதுசா தொழில் ஆரம்பிப்பதை விட வேலைக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு எடுத்து போட்டு செய்யறதும் இந்த ஆண்டு இவர்களுக்கு அமையும், மிகச்சிறப்பாக அமையும். இந்த கடகராசிக்காரர்கள் மிகுந்த நன்மைகளை பெறணும்னா எப்பவுமே ஸ்ரீ ரெங்கநாதர் வழிபாடு, அந்த ரெங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வரும்போது இவருடைய வாழ்க்கையில அற்புதமான திருப்பங்கள் வரும். ஸ்லோகத்துல ஸ்ரீசுக்தம், அந்த ஸ்ரீசுக்தம் பாராயணம் பண்ணுவது அற்புத பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கும். பக்கத்தில் உள்ள திருக்கோயில்களில் அபிஷேகம் செய்யணும், எந்த தெய்வமாக இருந்தாலும் இவர்கள் அபிஷேகம் செய்து வருகிற போதும் நல்ல பலன் இவர்கள் வாழ்க்கையில கிடைக்குமா? 2026ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டா கடகராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது.